என்ன பேர் என்ன? ஷாலினி. தமிழ்நாட்டில் இருக்கு. நாகர்கோவிலில் இருக்கிறேன். நாகர்கோவில். நாகர்கோவில் எந்த பக்கம்? குருசிரி ஹோலிகிராஸ் காலேஜ் பக்கத்தில். சரி, என்ன விஷயம்? எனக்கு இந்த டிஸ்க் கம்ப்ளைண்ட் இருந்தது. கழுத்தில் 5 டிஸ்க் இஷ்யூஸ் இருந்தது. முதுகில் பேக்கில் ஒரு 5 டிஸ்க் இஷ்யூஸ் இருந்தது. எனக்கு அங்கே நாகர்கோவிலில் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போனப்போ சர்ஜரி மஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு 7 days அட்மிட் பண்ணி ஸ்டீராய்டு எல்லாம் போட்டு அப்புறம் கழுத்துக்கு வெயிட் எல்லாம் போட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. அப்புறம் சொன்னாங்க ரொம்ப சிவியராக இருக்குது, சர்ஜரி மஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. பட் சர்ஜரி பண்ணால் 99% ஃபெயிலியர் தான். அதையும் சொல்லிச்சு. அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா வேலை எதுவும் செய்யக்கூடாது, குறிஞ்சி நம்ம ஒரு ஃபுல்லாக பெட் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வேலைக்கு ஒரு ஆள் பிரத்யேகமாக வைக்கணும்னு இருந்தது. அப்புறம் நாங்கள் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வெளியாக வந்துட்டு திருப்பி வேறு ஹோமியோவில் போனோம். ஃபஸ்ட்டு அலோபதி போனேன், 2வது ஹோமியோவில் ட்ரீட்மெண்ட் செய்யுது. ஹோமியோவில் 2 months அங்கே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் பார்த்தேன். அதுலேயுமே வேலை எதுவும் செய்யக்கூடாது, பில்லை வச்சு தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஃபுல்லாகவே ஃபிசியோதெரப்பி மாத்திரை தான் கொடுத்தாங்க. டேப்லெட்ஸ் பெருசாக ஃபிசியோதெரப்பி கொடுத்தாங்க. ஒரு 2 monthsல கொஞ்சம் ஓகேவா இருந்தது. திருப்பி வீட்டுக்கு வந்து வேலைகள் செய்யும்போது பழையபடியும் எனக்கு இந்த இஷ்யூஸ் நல்லா இதாச்சு. திருப்பி சென்னையில் எல்லாம் 2-3 ஹாஸ்பிட்டலில் கன்சல்ட் பண்ணப்போ சர்ஜரி மஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போது பார்த்துட்டு இருக்கும்போது வேலை எதுவுமே கடைசியில் வேலை எதுவுமே செய்ய முடியாது. வீட்டில் ஒரு சர்வெண்ட் வச்சு தான் வீட்டில் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். திருப்பி அங்கே இருந்துட்டு எனக்கு ஒருத்தவங்க சொல்லி தான் நான் இங்கே வந்தது, ஹாஸ்பிட்டலுக்கு வந்தது. இங்கே வந்து எனக்கு ஃபஸ்ட்டு டே ட்ரீட்மெண்ட்லேயே கொஞ்சம் வேலை ஓகே ஆச்சு. செகண்ட் ஒரு 2-3 days போகும்போது எனக்கு நானே கொஞ்சம் பாடிக்கு ஒரு எனர்ஜி தானாக வந்தது. பின்ன இப்போது ஒரு 2-3 weeks ஆச்சு. நான் வந்து எனக்கு இப்போ நான் தானாக ஒரு 10 லிட்டர் தண்ணியெல்லாம் தூக்குற அளவுக்கு எனக்கு பலம் வந்தது. தேங்காய் திருவுறது, குளிச்சு வந்து ஏன்னா எனக்கு அங்கே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் அண்ணாந்து பார்க்கக்கூடாது, கீழே குனியக்கூடாது, வெயிட் தூக்கு ஒரு மக்கு தண்ணி